ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி போர்ஷனான இங்கிலீஷ் த்ரூ லிட்ரேச்சர் அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக் ஒன் ஆஃப் த போயம் ரிசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்த போயம்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்ட் 1 வீடியோவில் ஸ்டான்ஸா 1 to 9 வரைக்கும் வந்து அதுக்கான போயம் லைன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன் தமிழ் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ 10லேருந்து 20 வரைக்கும் இருக்க ஸ்டான்ஸாக்கான போயம் லைன் அண்ட் அதுக்கான சம்மரி அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் அது புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 10 and 11 இந்த ரெண்டுத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போயம் லைன்ஸ் பாருங்கள். ஸ்டான்ஸா 10 and 11க்கான போயம் லைன்ஸ். Such seemed this man, not all alive nor dead, nor all asleep in his extreme old age. His body was bent double, feet and head coming together in life's pilgrimage, as if some dire constraint of pain or rage or sickness felt by him in times long past, a more than human weight upon his frame had cast. Himself he propped limbs, body and pale face upon a long grey staff of a shaven wood, and still as I drew near with gentle pace upon the margin of that Moorish flood, motionless as a cloud the old man stood, that heareth not the loud winds when they call, and moved altogether if it move at all. Okay, stanza 10 and 11க்கான summary lines பாருங்க. The poet continues with his description of the old man who seems virtually one with the scene. He seemed neither completely alive nor dead or inactive due to his extreme old age. His body was so bent that his feet and head were very close together, as if this condition could have been caused due to his intense suffering or physical strain or some terrible disease. A great weight of his past suffering, a rage or sickness had taken a toll and bowed him down. He was carrying a weight too heavy for his old age. His weak limbs, his body with a pale face were resting on the staff made of wood. The poet moves with gentle steps towards the old man who stands beside the bank of river. When the old man moves, his whole body moves similar to how he stays motionless. Okay. ஸ்டான்ஸா 10 and 11 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டான்ஸா 8லேருந்து தான் ஒரு நியூ கேரக்டரை கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஓல்டு மேனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு வந்து ஓல்டு மேனை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ இவரை பார்க்கும்போது அந்த ஓல்டு மேனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இவர் வந்து கம்ப்ளீட்டாக அலைவாக இருக்க உயிரோடு இருக்க மாதிரியும் தெரியல, இறந்த மாதிரியும் தெரியல, இன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏன் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓல்டேஜ், அதான் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஓல்ட் ஏஜில் இருந்தால் ஒரு பர்சன் பார்க்க எப்படி இருப்பாரோ அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடி பார்க்க ஒரு உடம்பு எப்படி இருக்குன்னா பெண்ட் ஆகியிருக்கு, கூன் விழுன்னு சொல்லுவாங்களே, ஏன் ஸோ மாதிரி ரொம்ப பெண்ட் ஆகிருக்கு. பெண்ட் ஆனதுனால அவரோட ஃபீட் அண்ட் ஹெட் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப குனிஞ்சிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து நடந்து போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது அவரை பார்க்க. ஸோ அவர் ஃபிசிக்கலாகவும் வந்து ரொம்ப சஃபரிங்கை ரொம்ப அனுபவிச்சிருப்பார். ரொம்ப இன்டென்ஸான ரொம்ப ஹை லெவலான சஃபரிங்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம் டெரிபிள் டிசீஸ்னால தான் இவர் இப்படி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் அந்த ஓல்டு மேனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 11ல் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து நிறைய சஃபரிங், ரொம்ப ரேஜ், என்ன ரொம்ப சிக்னஸ், ரொம்ப புவராக இருக்கிறதுனால இவரோட இந்த கஷ்டங்களே வந்து அவருக்கு மேலும் மேலும் வெயிட் கொடுக்குது. அவர் உடம்புல குறைகள் இருந்தாலுமே ஸோ இந்த சஃபரிங்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால, ரொம்ப கஷ்டப்படுறதுனால இதுவே இவரை வந்து இந்தளவுக்கு வந்து ஆயிடுச்சு இவரோட நிலைமைன்ற மாதிரி சொல்கிறாரு. அவரோட லிம்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது அண்ட் அவர் ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்ப பேலாக வெளுத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. மேபி இவர் இருக்கிற இடம் இந்த வுட் ஸ்கூல், இந்த ஃபாரஸ்ட் ஸ்கூலில் எங்கேயா தான் இவர் தங்கியிருப்பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த அவர் அந்த ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து முன்னாடி போயிட்டே இருக்கார். ஸோ போயிட்டு வந்து அவர் கூடவே வந்து நவுந்து போயிட்டே இருக்கார். ஸோ எங்கே போகிறாரு ஓல்டு மேன் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ரிவர், இந்த தண்ணி ஆறுலாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போகிறாரு. அவர் பின்னாலே இவரும் வந்து பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து ஸ்டான்ஸா 12 பார்ப்போம். இப்பயும் வந்து 12 and 13 இந்த ரெண்டு ஸ்டான்ஸாவும் வந்து சேர்த்து பார்ப்போம்.
At length himself unsettling, he the pond stirred with his staff, fixedly did look upon the muddy water, which he considered as if he had been reading in a book. And now the strangest privilege I took, and drawing to his side to him did say, This morning give us promise of a glorious day. A gentle answer did the old man make in courteous speech, which forth he slowly drew, and him with further words I thus bespake, What occupation do you there pursue? This is a lonesome place for one like you. Ere he replied, a flash of mild surprise broke from the sable orbs or his yet vivid eyes. Okay, stanza 12 and 13 கான explanation lines பாருங்க. Now the old man moving disturbs the calm water of the lake with his staff. His eyes are fixed on the water as if he is deeply involved in reading a book. The poet moves towards him and starts a conversation like a usual stranger does. The old man answers back in a feeble voice using polite words. Further, he inquires after the old man and the work he is doing. When the poet says that it is dangerous for an old man like him to be alone at such a deserted place, the first reaction he sees is a sense of surprise from the sable orbs of his yet vivid eyes. Okay, இந்த ஸ்டான்ஸா 12 and 13 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் ஸ்டான்ஸால் இந்த ஓல்டு மேன் மெதுவாக நடந்து முன்னாடி போயிட்டே இருக்காரு, இவர் பின்னால் ஆத்தர் போயிட்டுருக்காரு சொன்னேன் இல்லையா. அந்த ஓல்டு மேன் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேக் கிட்டே இருக்க அந்த வாட்டரில் உள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. அந்த வாட்டர் ரொம்ப காமாக இருக்குது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அதில் நடந்து போயிட்டு இருந்தால் அந்த அலைகள் அந்த வேவ்ஸ் மாதிரி வரும் இல்லையா, ஸோ மாதிரி நடந்து போயிட்டே இருக்காரு. இவரோட ஐ அந்த 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 வாட்டர்லேயே ரொம்ப ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காரு, அவர் எங்கேயுமே பார்க்கல. அந்த ஐஸ் அந்த வாட்டரே பார்த்துட்டு இருக்கு, ரொம்ப டீப்பாக அதிலேயே பார்த்துட்டு இருக்காரு. இட்ஸ் லைக் எப்படி இருக்குன்னா, புக் படிக்கும்போது நம்ம புக்கை எப்படி பார்த்துட்டு இருப்போமோ, ஸோ புக் படிக்கிற மாதிரி இருக்குது அவர் பார்க்குறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போயிட்டு அவர் பின்னாலே போகிறாரு. போயிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்ட? அந்த ஓல்டு மேன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பார்த்தா, நீங்கள் இந்த ஊரா, இங்கே தான் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நார்மலாக யூஸ்வலாக அவர் பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ நான் ஓல்டு மேன் ஆன்சர் பண்ணுறாரு. அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்னா அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப லோவாக, ரொம்ப பொலைட்டாக, அமைதியாக. ஏன்னா அவங்களால ரொம்ப சவுண்டாக கூட பேச முடியாது, அந்தளவுக்கு ஓல்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆத்தர் அந்த ஓல்டு மேனை நிறைய என்கொயர் பண்ணுறாரு. அந்த ஓல்டு மேன் என்ன ஒர்க் பண்ணுறாரு என்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. போயிட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது இந்த இடமே பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறது டேஞ்சரஸாக இருக்குது, இங்கே எப்படி நீங்கள் தனியாக இருக்கீங்க, இட்ஸ் லைக் எ டெசர்டட் பிளேஸ் மாதிரி இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் ஓல்டு மேன் என்ன பேசுகிறாருன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டான்ஸா 14 பார்க்க போகிறோம். போயம் லைன்ஸ் பாருங்கள். His words came feebly from a feeble chest, but each in solemn order followed each, with something of a lofty utterance dressed, choice word and measured phrase, above the reach of ordinary men a stately speech. Such a grace livers do in Scotland use, religious men who give to God and man their dues. So stanza 14 கான lines, explanation lines. The poet describes the old man's speech as a lofty utterance, stately speech. Despite the feeble voice as a result of his old man age and weakness, the old man uses a distinct and dignified accent. His words are well chosen and balanced beyond the power of an ordinary man. The speech is dignified like that of a Presbyterians of Scotland perform their duty towards God and men. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்டான்ஸாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு மேன் அவர் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஸ்டேட்லி ஸ்பீச்சாக இருக்குது, லாஃப்டி யூட்ரன்ஸாக இருக்குது. ஏன் இந்த ரெண்டு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஃபீபிளான ரொம்ப 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 வீக்காக, ரொம்ப சேடான, ரொம்ப என்ன சொல்கிறது அமைதியாக பேசுகிற மாதிரி ரொம்ப சாஃப்டான வாய்ஸாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னா, அவரோட ஏஜ்னால தான், அவர் ரொம்ப வீக்காகவும் ரொம்ப ஏஜாகவும் இருக்கிறதுனால அவரால் அந்தளவுக்கு தான் பேச முடியும். ஆனால் பட் அவர் பேசுகிற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்டிங்க்டாகவும் டிக்னிஃபைடான ஒரு ஆசென்ட், அவர் பேசுகிற விதம், அந்த ஆக்சென்ட், அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் சூசன் வேர்ட்ஸ் தான் அவர் பேசுகிறாரு.
பிகாஸ் அவரோட ஏஜ்னால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு ஆர்டினரியாக ஒரு மேன் பேசுகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஏதோ ஒரு ஃபிலாசபிக்கல் வேர்ட்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா காடுக்கும் மேனுக்கும் இருக்கிற டியூட்டி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி அவர் பேசிகிட்டே இருக்கார். தொடர்ந்து பார்ப்போம் என்னன்றது. ஸோ இப்போ வந்து ஸ்டான்ஸா 15 பார்க்க போகிறோம். He told that to these waters he had come to gather leeches, being old and poor, employment hazardous and wearisome, and he had many hardships to endure from pond to pond. He roamed from moor to moor, housing with God's good help by choice or chance, and in this way he gained an honest maintenance. Okay, stanza 15 kana summary lines. The poet continues with his interaction with the old man. The old man identifies that his work is a leech gathering, and that is the reason he lives in such a lonely place. He being old and poor finds his subsistence here, though the work may be hazardous and wearisome, for he is helpless. He roamed from pond to pond, from moor to moor, sometimes taking shelter by his choice, depending on God's providence to help him from lodging. But in all, he gains an honest maintenance for a decent living. Okay. Stanza 15 என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஸ்டில் நம்மளோட ஆத்தர் வந்து அந்த ஓல்டு மேன் கூட இன்ட்ராக்ஷன் பேசிட்டு தான் இருக்கார். ஸோ அவர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டிருப்பார் இல்லையா. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அது மாதிரி லீச் கேதர் பண்ணுறேன். ஸோ லீச்னா தெரியலையா, ஒரு மாதிரி அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பூச்சிலாம் வந்து நான் கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து ரீசன், நான் இங்கே தனியாக தங்கிட்டு இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப புவர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓல்டாகிடுச்சு. என்னோடய ஃபுட்டுக்காகவும் என்னோடய தேவைக்காகவும் நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் ரொம்ப, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன். இது மாதிரி சம்பாதிச்சா தான் அவர் சாப்பிட முடியுன்ற ஒரு நிலைமை. ஸோ அதனால் இவர் பாண்ட் டு பாண்ட், ஒரு பாண்ட்லேருந்து இன்னொரு பாண்ட் இந்த தண்ணியில் வந்து தேடுறது, நிறைய ஃபாரஸ்ட் வழியாக நிறைய இடத்துக்கு போய் தேடுறது. ஸோ ஷெல்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எங்கே புதர் ஏதோ காட் அந்த நாள் அவருக்கு என்ன பிளேஸ் அவருக்குன்னு ஒதுக்குறாரோ அந்த இடத்த தங்கிட்டு, ஸோ கடவுள் அவருக்காகவே உருவாக்கி தர மாதிரி தான் அதெல்லாம். ஸோ அது தராருன்ற மாதிரி அந்த இடத்துல நான் தங்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு நார்மலாக ஒரு டீசெண்டான ஒரு லிவிங் தான் நான் போயிட்டுருக்குன்ற மாதிரி வந்து அவரோட லிவிங், அவர் என்ன வேலை பார்க்குறாரு, ஸோ அவருடைய நிலைமையை பற்றி நமக்கு இதில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்டான்ஸா 16. The old man still stood talking by my side. By now his voice to me was like a stream, scarce heard, nor word from word could I divide. And the whole body of the man did seem like one whom I had met with it in a dream, or like a man from some far region sent to give me human strength by apt admonishment. The conversation between the poet and the old man continues in this passage too. Yet now the voice of the old man seems to grow gradually indistinct as the sound of a distant stream, for the poet could not clearly understand what the old man is speaking. Now the poet recollects his dream where he has met a man who looked similar to the leech gatherer. Further he says that his meeting with the leech gatherer is not unexpected but a meeting planned for him to give human strength by apt admonishment. ஓகே, ஸ்டான்ஸா 16 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டில் இப்போயுமே வந்து கான்வர்சேஷன் பிட்வீன் த போயட் அண்ட் ஓல்ட் மேன் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஓல்ட் மேனோட வாய்ஸ் வந்து ரொம்ப இன்டிஸ்டிங்க்டாக, அதாவது டிஃப்ரெண்ட் விட்டு விட்டு கேட்குதுன்னு கூட சொல்லலாம். அங்கே வந்து ஓடைகள், அந்த நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டில் வந்து இவருக்கு அந்த ஓல்ட் மேன் என்ன பேசுகிறான்றது கிளியராக வந்து கேட்கல. டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பட் ஸ்டில் அந்த ஓல்ட் மேன் பேசிகிட்டே தான் இருக்கார். பட் இவருக்கு வந்து அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இப்போ திடீர்னு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரீகலெக்ட் பண்ணுறாரு. அவர் ட்ரீமில் வந்து ஸோ இந்த லீச் கேதரர் மாதிரியே ஒருத்தர் வந்து மீட் பண்ணாராம். ஸோ அதை வந்து டக்குன்னு அந்த நடந்த கனவு ட்ரீமை வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் இப்போ இவர் மீட் பண்ணியிருக்கார் இல்லையா இந்த லீச் கேதரரை, இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஏதோ இந்த விஷயம் இப்போ நடக்கணும், நான் இவரை மீட் பண்ணி தான் ஆகணும், இது ஒரு ஃபேட் மாதிரி தான், விதி ஒன்று இருந்திருக்கு, இது வந்து ஒரு பிளான்டு மீட்டிங் மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 17 and 18. My former thoughts returned the fear that kills and hope that is unwilling to be fed, cold, pain and labor and all fleshy ills and mighty poets in their misery dead.
Perplexed and longing to be comforted, my question eagerly did I renew. How is it that you live and what is it to you do? He with a smile did when his words repeat and said that gathering leeches fair and wide he travelled, stirring thus about his feet the water of the pools where they abide. Once I could meet with them on every side, but they have dwindled long by slow decay. Yet still I preserve and find them where I may. Okay. இப்போ ஸ்டான்ஸா 17 and 18 சம்மரி லைன்ஸ் பாருங்க. The poet once again begins to feel oppressed fear of future misery and helplessness, and hope that cannot be fulfilled began to occupy his mind. He also thought of cold sufferings, labor and mental worries on account of which many poets in the past have died. The poet, greatly perplexed and with a desire to get some comfort and consolation, he again asked the old man what he was doing and how he managed to live. For that, the old man responds with a smile on his face. He explains how he travels far to gather leeches. Now, since the leeches have become scarce, it has become difficult for him to gather leeches, yet he continues with perseverance. Okay. ஸோ ஸ்டான்ஸா 17 and 18 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இந்த போய்ட் வந்து ஒன்ஸ் அகெயின் எப்படின்னா இப்போ சேடாக ஃபீல் பண்ணார் இல்லையா நடுமத்தில் கொஞ்சம் ஸ்டான்ஸாக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர் மிசரி அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் ஹோப். அவர் மைண்டு ஃபுல்லாகவே ரொம்ப மிஸ்ஸரி, ரொம்ப சேட்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் ஆனால் அவரோட கண்டிஷன் இதெல்லாம் வந்து அவர் மைண்டு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அவருக்குள்ள ஒரு சேட்னஸ் வந்து உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு சஃபரிங்ஸ், கஷ்டங்கள், இந்த லேபர், இந்த ஒர்க் பண்ணணும், இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறது, அந்த மென்டல் வரிஸ், இது எல்லாமே நிறைய போயிட்ஸ் இப்படி தான் பாஸ்டில் நிறைய பேர் வாழ்ந்தாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நிலமையில் தான் இருந்தாங்க. அண்ட் அட் லாஸ்ட் இறந்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி போயிட்ஸ்லாம் கிரேட்லி ஒரு நல்ல லைஃப் தான் லீட் பண்ணாங்க, பர்ப்ளெக்ஸ்டான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணாங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டான கன்சலேஷனான ஒரு லைஃப்பில் தான் இருந்தாங்க. பட் அட் லாஸ்ட் அவங்க அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்ற மாதிரி விஷயத்தெலாம் சொல்கிறாரு. ஸோ இப்போ அகெயின் வந்து இந்த ஓல்ட் மேன் கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாழறதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்ற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த ஓல்ட் மேன் என்ன பண்ணுறாருன்னா, அவரை பார்த்தா அவர் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குது, சிரிக்கிறாரு. ஸோ இவர் வந்து அதாவது இவர் வந்து ஒரு ட்ராவலர் மாதிரி தான், நம்ம போயிட்டு எப்படி ஒரு ட்ராவலர் மாதிரியோ அப்படி தான் இவர் எல்லா இடத்துக்கும் போவார், அங்கே கிடைக்கிற லீச்சஸ் எல்லாமே கேதர் பண்ணுவார், எல்லா இடமும் இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக சுற்றுவார், பாண்ட் ஃபுல்லாக சுற்றுவார். ஸோ இதான் அவரோட வேலையேன்ற மாதிரி ஸ்மைல் பண்ணி அவர் ஃபேஸ்லேயே வந்து காமிக்கிறாரு. ஸோ அந்த லீச்சஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அந்த வேலையே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேலை தான் அந்த லீச் கேதர் பண்ணுறதே. பட் ஆனாலும் அவருடைய ரொம்ப லோன்லியாகவும் புவராகவும் இருக்கிறதுனால அவரோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவர் அந்த வேலையை வந்து அவர் பண்ணுறாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 19 and 20. So stanza 19 and 20 poem lines. While he was talking thus, the lonely place, the old man's shape and speech all troubled me. In my mind's eye I seemed to see him pace about the weary moors continually, wandering about lone and silently, while I these thoughts within myself pursued, he having made a pass, the same discourse renewed. And soon with these he other matter blended, chiefly uttered with a demeanor kind, but stately in the main. And when he ended, I could have laughed myself to scorn to find in that discreet man so firm a mind. God, said I, be my help and stay secure. I will think of the leech gatherer on the lonely moor. ஸோ இதோட இந்த ஸ்டான்ஸா வந்து முடியுது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஓகே, இப்போ ஸ்டான்ஸா 19 and 20 சம்மரி லைன்ஸ் பாருங்கள். த கன்க்ளூடிங் ஸ்டான்ஸாஸ் ஆஃப் த போயம் டெலிபரேட் த கான்வர்சேஷன் பிட்வீன் த ஓல்ட் மேன் அண்ட் த போயட். த gloomy and lonely place, the weary and pitiable condition of the old man troubled the mind of Wordsworth. In his imagination he conjured up vision of the old man walking silently with the weary steps on the moors all alone. The old man resumes his conversation and adds other details of his life to his conversation, but the poet could feel dignity in his manner of speaking. The poet is impressed by this resolution and independence that he began to scorn himself for being gloomy. He started to realize how God has been his support in the dire situation of his life.
ஓகே, இந்த ஸ்டான்ஸாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓல்டு மேன் அண்ட் போய்ட்கான கான்வர்சேஷன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப டார்க்கான, ரொம்ப லோன்லியான இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டியான ஒரு பிளேஸில். ஸோ இவர் வந்து இப்படி ரொம்ப ஒரு பிட்டியபிளான கண்டிஷனில் இவர் இப்படி கஷ்டப்பட்டு இவர் இந்த வேலைலாம் செஞ்சு இவர் வாழறாருன்ற ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இவரோட இமேஜினேஷனில் வந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு விஷன் வருது, பார்க்குறாரு. என்னென்னா, இந்த ஓல்டு மேன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து அவரோட வியரி ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காலை எடுத்து வச்சு நடந்து இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஆல் அலோன் தனியாகவே வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி வந்து நடந்து அது மாதிரி யோசித்து பார்க்குறாரு. அண்ட் தென் இவங்களோட கான்வர்சேஷனில் வந்து இந்த ஓல்டு மேன் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவரோட லைஃப் பற்றினது நிறைய சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து லைக் ரொம்ப டிக்னிட்டியாக, ரொம்ப ரொம்ப பொலைட்டாக வந்து அவர் பேசுகிற மேனர், விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நம்மளோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அவருடைய அந்த ஓல்டு மேனோட அவருடைய ரிசல்யூஷனும் அவருடைய இண்டிபெண்டன்ஸான ஒரு வாழ்க்கையும் வந்து எந்தளவுக்கு இருக்குது, ரொம்ப இந்த மாதிரி இடத்துல எப்படி வாழுறாரு, நல்லா வாழறாருன்ற மாதிரி அவரை பற்றின ஒரு பெருமையாகவும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மிசரியில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு காட் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்றத பற்றி இவர் யோசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எனக்கும் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறார், காடு கிட்ட வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள். As he concludes the poem, Wordsworth calls upon God to be his guiding force and he also takes a resolution to think of the leech gatherer. ஸோ அதான் அட் லாஸ்ட் எனக்கும் வந்து நீங்கள் இது மாதிரி சப்போர்ட் பண்ணணும், ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கணும். லைக் ஒரு லீச் கேதர் எப்படி ஒரு ரிசல்யூஷனோட ஒரு லைஃப்பில் எப்படி வாழறாரோ அந்த மாதிரி நானும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி இந்த போயம் முடிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்பவே பெருசு. லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோஸுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ஒரு போயம்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். ரொம்பவே பிக்காக இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப நான் டே பை டே ஒரு நாளும் ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பட் இந்த போயம் ரொம்ப பிக்காக இருந்ததுனால நான் ரைட் பண்ணி போடுறதுனால எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் மீதி போயம்ஸ்லாம் எப்படின்னா லைக் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தே வந்து உங்களுக்கு வேண்டியது எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சம்மரி அதை நான் உங்களுக்கு கிளியராக வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் போடும்போது ஜஸ்ட் ஒரு 3 or 4 வியூஸ் வரும்போது இட் வாஸ் லைக் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.